Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3491 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்செம்பிள் லேர்னிங்னா என்னன்னு பார்க்க போகிறோம். என்செம்பிள் லேர்னிங் அப்படின்றது ஒரு முக்கியமான டெக்னிக் மிஷின் லேர்னிங்கில். ஓகேவா, இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் மாடல்ஸை இருக்க போகுது. பேஸ் லேர்னர்ஸ், வீக் லேர்னர்ஸ் நிறைய பேர் பிரிவாங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்கள யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் என்செம்பிள் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் ஒரு கோஆர்டினேட் பண்ணி ஒரு குரூப்பாக ஒரு வேலையை பார்க்கறதுக்கு பேர் தான் என்செம்பிள் லேர்னிங். ஓகேவா, ஸோ த ஐடியா இஸ் தட் குரூப் ஆஃப் மாடல் ஒர்க்கிங் டுகெதர் கேன் அவுட் பர்ஃபார்ம் இண்டிவிஜுவல் மாடல். ஓகே, ஒருத்தவங்களுடைய செயலை மட்டும் வெளியே கொண்டு வராமல் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்து அந்த மாடலை ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த என்செம்பிள் லேர்னிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்செம்பிள் லேர்னிங்கோட மெயின் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஓவர் ஃபிட்டிங்கை கம்மி பண்ணுறதுக்கு, அண்டர் ஃபிட்டிங்கை கம்மி பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ரோபஸ்ட்னஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டியை அதிகமாக்குறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா என்செம்பிள் லேர்னிங்கை கொண்டு வரோம். இதில் மெயினாக ரெண்டு கான்செப்ட் இருக்குது, பேஸ் லேர்னர்ஸ் ஆர் வீக் லேர்னர்ஸ், ஹோமோஜீனியஸ் வெர்சஸ் ஹெட்ரோஜீனியஸ் என்செம்பிள். பேஸ் லேர்னர்ஸ் அப்படின்னா என்னன்னா தேர் ஆர் இண்டிவிஜுவல் மாடல் தட் ஆர் ட்ரெயின்ட் ஆன் எ வேரியன்ட் ஆஃப் டேட்டா செட். ஒரு டேட்டா செட் இருக்குன்னா ஒவ்வொன்றும் தனித்தனி மாடல் ட்ரைனிங்கில் ஈடுபட்டிருக்கும். தென் எ வீக் லேர்னர் பர்ஃபார்ம் ஜஸ்ட் ஸ்லைட்லி பெட்டர் தென் த ரேண்டம் கெஸ்ஸிங். ரேண்டமாக ஒரு கெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த வீக் லேர்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தவங்களை குறிப்பிட்டு இந்த மாடல் எனக்கு நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பேஸ் லேர்னருடைய வேலை. அடுத்து ஹோமோஜீனியஸ் வெர்சஸ் ஹெட்ரோஜீனியஸ் என்செம்பிள்னா என்னன்னு பார்த்தோன்னா ஹோமோஜீனியஸ் ஒரே அல்காரிதம் யூசஸ் த சேம் அல்காரிதம் தான் அதோடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். பட் ஹெட்ரோஜீனியஸ் என்செம்பிள் என்ன பண்ணுன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தோம்னா டிசிஷன் ட்ரீ மட்டும் யூஸ் பண்ணும். ஹெட்ரோஜீனியஸில் காம்பினேஷன் ஆஃப் எஸ்விஎம், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், டிசிஷன் ட்ரீ எல்லாரையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும். ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் என்செம்பிள் லேர்னிங். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா பேக்கிங்கும் பூஸ்டிங்கும் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பேக்கிங் அண்ட் பூஸ்டிங் கான்செப்ட் பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன்.